ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச போறது நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் டிஆர் அவர்களின் காதல் லீலைகள், காதல் கிசுகிசுக்கள் மற்றும் அவரோட கோர்த்து பேசப்பட்ட பெண் தோழிகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நண்பர்களே. நமக்கு தெரிந்த வரைக்கும் இந்த த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா தானே. ஆனா அதையும் தாண்டி புனிதமான ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் இருக்கின்றன. அதெல்லாம் என்ன மேட்ரு அப்படின்றத இந்த வீடியோல தெள்ள தெளிவா விலாவாரியாக நம்ம பேச போறோம் பாஸ். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம மூசா பாருங்க. கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா இருக்க போது, ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்க போது. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோவில் போய் ஒரு ஜோடிகளை பத்தியும் பேசுவோம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதான நம்ம சிம்பு அவர்களின் பேரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே கிசுகிசுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பு அவர்கள் தமிழ்ல காதல் அழிவதில்லை அப்படின்ற ஒரு படத்துல தானே ஹீரோவாக அறிமுகமானாரு. அதோட அவரோட தந்தையோட டைரக்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ப்ரொடக்ஷன் தான் சொல்லலாம், எடிட்டிங் தான் சொல்லலாம், மியூசிக் தான் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சவங்க தான் சார்மி கௌர் அப்படின்றவங்க. இவங்களோட சேர்த்து அந்த காலகட்டத்திலே சிம்பு அவர்கள் கிசுகிசுக்கப்பட்டார். ஆனா அன்னைக்கு மீடியா பெரிய லெவல்ல இல்லாதனால இந்த விஷயம் பெரிய லெவல்ல பரவவே இல்லை, அப்படியே ஊத்தி மூடி விட்டார்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். டாப் 10 போய் பார்ப்போம். அதாவது முதலாவதா நான் சொல்ல போறது, சிம்பு அவர்கள் யாரோட சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது சிம்பு மற்றும் நயன்தாரா அவர்களின் கதையை பத்தி பேசுவோமா. அதாவது சிம்பு அவர்கள் இந்த வல்லவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணார் இல்லைங்களா, அந்த படத்துல இவருக்கு ஜோடியாக நயன்தாரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் இவங்க நடித்துக் கொண்டிருக்கும் போதே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த நட்பு கொஞ்சம் காதலா மாறிடுச்சு அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போதே கொஞ்சம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. வெளில டேட்டிங் போறது, டீ கடைக்கு போறது, காஃபி ஷாப் போறது, இப்படின்னு ஜாலியா இருந்திருக்காங்க பாஸ். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் இவங்களோட இன்டிமசி பிக்சர்ஸ்லாம் வேற நெட்ல ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வல்லவன் படத்தோட ப்ரமோஷன் தான், வேற என்ன. ஏன்னா படத்துல பெருசா கண்டென்ட்னு ஒன்றும் இல்ல, படத்தை ஓட வைக்கணும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி காரணம் போட்டா தானே ஓட வைக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாம். ஆனா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன மானாவுக்கு பிரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மணி நயன்தாரா அவர்கள் சிம்பு அவர்களை பார்த்து, சிம்பு சிம்பு நம்ம எவ்வளவு நாள் தான் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறது, அது மட்டும் இல்லாம எவ்வளவு நாள் தான் லவ் பண்ணிட்டு ஊரே சுத்திட்டு இருக்கிறது, எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிம்பு அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயும் காதல் படத்துல வர ஜெயம் ரவி மாதிரி ஓடிட்டாராம் சிம்பு. கேட்டா பாண்டவர் பூமி படத்துல வர மாதிரி நட்புக்குள் காதல் கிடையாது இப்படின்ற பாட்டை பாடியிருக்காராம். இதை பார்த்து காண்டான நயன்தாரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக் இடம்பெற்றிருக்கும் படத்தின் இயக்குனரையே கரெக்ட் பண்ணிட்டு அவங்க சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிம்பு அவர்களோட அந்த முதல் நட்பு காதலா என்னன்னு தெரியல, எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு, அது முறிந்து விட்டதுங்க. இரண்டாவதா இவர் யாரோட கிசுகிசுக்கப்பட்டார் தெரியுங்களா, இவர் இந்த சிலம்பாட்டம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சார் இல்லைங்களா, அந்த படத்துல சனா கான் அப்படின்ற ஒரு நடிகை அறிமுகமாயிருப்பாங்க தமிழ்ல. இவங்க கூட நல்லா நடிச்சாரு, நல்ல இன்டிமசி காட்சிகள், டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் படத்துல. சரி, அதோட விட்டாரான்னு பார்த்தா இந்த அம்மாவை ஓவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம் அந்த காலகட்டத்தில். அதனால இவர் கூட சமாளிக்க முடியாம அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏப்பா எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியே வேணாம் போப்பா அப்படின்ட்டு மும்பையில போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப கல்யாணம் ஆகியே செட்டில் ஆயிட்டாங்களாம். பாவம், அதுக்கு காரணம் இவருன்ற மாதிரி ஒரு ரூமரும் பரவிட்டு இருந்ததுங்க. மூன்றாவதாக கிசுகிசுக்கப்பட்டது நம்ம ரஜினி அவர்களின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட தான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் லவ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யா தனுஷை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இதை கேட்டு காண்டான சிம்பு அவர்கள் இவங்களை போன் பண்ணி சரமாரியாக திட்டிருக்கிறாரு. அந்த ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, அந்த ஆடியோல சிம்பு அவர்கள் பேசுறது உண்மையாக இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த லேடி ஐஸ்வர்யா கிடையாதான், அவங்க வேற ஒரு லேடி. இது இல்லாம இந்த லிஸ்ட்ல இல்லாம வேற ஒருத்தவங்கலாம் இருக்காங்க. அவங்க யாருன்னு என்ன கேட்டீங்கன்னா, அவங்களோட பேரை வெளிப்படையா சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் அவங்க ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். ஸோ அந்த லிங்க் எல்லாம் இதுல சேர்க்க வேண்டாம், நம்ம ஐஸ்வர்யா பத்தி தானே பேசுறோம். ஸோ இந்த மேட்டர்ல ஐஸ்வர்யா அவர்களும் சிக்கியிருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் நண்பர்கள்ன்றாங்க, எது உண்மைன்னு தெரியல. நான்காவதாக சிம்பு அவர்கள் யாரோட கிசுகிசுக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா அவர்களோட தான். ஏன்னா இந்த விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படத்துல இவங்க ரெண்டு பேரோட காதலை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் காதல்ல தான் இருக்கிறாங்க பாஸ், இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் வந்தது. ஆனா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக த்ரிஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க சிம்பு அவர்களை விண்ணை தாண்டி வருவால தான் நான் முதல் பார்க்கலங்க, 2003 வருஷமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அலைன்னு ஒரு படம் பண்ணிட்டோம், ஞாபகம் இருக்கா இல்லையா. அதனால 7 வருஷம் சிம்பு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நாங்க லவ்ல ஃபாலோ ஆக மாட்டோம், அதாவது ஃபால் இன் லவ் எங்களோட வாழ்க்கையில கிடையவே கிடையாது, we are just good friends, அதனால எங்க நட்பை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி த்ரிஷா சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல அவங்க மாட்டிட்டாங்க. அதை பத்தி வெளியில எதுவும் வாய திறக்கல. இருந்தாலும் நண்பர்கள் தானே,
அதுல மேல நம்ம என்னத்த பேசுறது. ஐந்தாவதாக இவர் போடா பொடின்னு ஒரு படம், ஒரு காவிய படம், ஒரு வரலாறு படம் சொல்லலாம். அந்த படம் நடிச்சாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கதைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி லண்டன்ல சுத்திட்டு இருப்பாங்க. சோத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இவரும் வேலைக்கு போக மாட்டாரு, அவங்களும் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சோறு போட்டு வளர்ந்துட்டு இருப்பாரு VTV கணேஷ் அவர்கள். எதுக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறப்போ ஓகே விஷயத்துக்கு வருவோம். அந்த டைம்ல வந்து விக்னேஷ் சிவன் வந்து நம்ம சிம்பு அவர்களோட நெருங்கிய நண்பருங்க, நெருங்கிய நண்பரா இருக்கிறனால பழி வாங்குறதுக்கு கூட நயன்தாரா அவர்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம். கொடுங்க வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். அதாவது நெருங்கிய நண்பர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சிம்பு அவர்களை கன்வின்ஸ் பண்ணி விக்கி வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சிட்டாராம். நடிச்சது சும்மாவா நடிப்பாரு, கூட சரத்குமார் பொண்ணு வேற நடிக்குது அப்படின்ற மாதிரி ஜாலியாக நடிச்சிருக்கிறாரு. நடிச்சது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளேயும் ஒரு கிசு ஏற்பட்டிருக்கிறது. அதை வந்து பெருசா வெளில கொண்டு போகலை. அப்படியே அந்த படத்தோட ரிலீஸ் மற்றும் அந்த படம் வெற்றி அடையுதா அப்படின்ற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் படம் வந்து என்னதான் கிசுகிசுவை பத்தி பேசினாலும் இந்த படம் ஓட மாட்டேங்குது. ஏன்னா அந்த படத்துல கதைன்னு ஒன்று இல்லையே அப்படின்றனால நம்ம ரசிகர்களே கொஞ்சம் உஷாராயிட்டு அப்பா படத்தோட ப்ரமோஷனுக்கு தானே கிசுகிசு அப்படின்ற மாதிரி சொல்லி மூடிட்டாங்க. அது உண்மையாவே கிசுகிசா இல்ல உண்மையா நடந்ததா நம்மளுக்கு தெரியலையா. ஆறாவதாக இவர் பெரிய லெவல்ல கிசுகிசுக்கப்பட்ட மேட்டர் என்ன தெரியுங்களா? இவரை அன்சிகாவோட சேர்த்து கோத்து பேசப்பட்டார்கள். 2013 வருஷம். அதாவது இவர் வந்து அன்சிகாவோட சேர்ந்து இந்த வாலு அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் நடிச்சப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு காதலா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாஸ் முதல் முறையா நாங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிப்போம், இப்போ நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அஜித் ஷாலினி மாதிரி நாங்க வாழ போறோம் அப்படின்ற ஒரு இன்டையும் கொடுத்தாரு. இதுக்கு காரணம் என்னன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அதாவது பேரண்ட்ஸோட பர்மிஷனோட நாங்க கல்யாணம் பண்ணி போறோம் இப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சுத்திட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன மேட்டர்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சா சிம்பு அவர்கள் ரொம்ப வருத்தமா இந்த ஒரு மன வருத்தத்தின் காரணமாக நிறைய குடிக்கிறது நிறைய சாப்பிட்றதுன்னு வெயிட் ஏறி போயிட்டாரு. இதுக்கு வந்து ரசிகர்கள் வந்து சிம்பு என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்னதான் ஆச்சு அவரோட லைஃப்ல சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணம் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கு நயன்தாரா கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது மறுபடியும் நயன்தாரா கூட போய் இது நம்ம ஆளு அப்படின்ற ஒரு படத்தை நடிக்க ஆரம்பிச்சாராம். இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது காரணமா எதை முன்வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. ஆனா சிம்பு வீட்டுல என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏமா அன்சிகா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த படத்திலும் நடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீ வீட்டோட ஒரு மருமகளா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் அவர் அப்பவே சொல்லியிருக்கிறாரு அஜித் ஷாலினி மாதிரி நாங்க இருக்க போறோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் இதை கேட்ட அன்சிகா அவர்கள் காண்டாயிட்டு அது எப்படி நான் கஷ்டப்பட்டு ஒரு நடிகை வளர்ந்துட்டு வரேன், கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்கிறதுக்கா இட்லி தோசை சொல்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்களாம். இதனால மனமுடைய இந்த சிம்பு அவர்கள் சரியா படம் நடிக்கிறது இல்லை, சரியா சாப்பிட்றது இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் சாப்பிட்டாரு ஆனால் சரியா படம் நடிக்கிறது இல்லை, கொஞ்சம் பண கஷ்டம் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் வீட்லயே கேட்டு அவரோட பாக்கெட் பண்ணி வாங்கியிருப்பாராம். இந்த லெவலில் அவரோட வாழ்க்கை வந்து இருந்துருது அப்படின்னு அவரே ஒரு மேடையில், அதுவும் இனிமே இப்படிதான் அப்படின்னு ஒரு படம் வந்து சந்தானம் அவர்கள் பண்ணார் இல்லைங்களா, அந்த படத்தின் மேடையில் இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அந்த ஃபீலிங் வச்சு நம்ம என்ன பண்றது, நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லா விஷயத்துல இருந்து நம்ம வெளில வந்துடலாம். ஏழாவதா சொல்ல போற அஃபேர் வந்து ஆண்ட்ரியாவோட, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த படத்துல இவர் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிருப்பாரு, ஆண்ட்ரியா அவர்களும் கேமியோ பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் அப்படியே லவ் பண்ற மாதிரி நல்ல காட்சிகள்லாம் நல்லாவே வரும். அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரையும் கோத்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு காண்டான சிம்பு அவர்கள் ஏங்க என்னோடலாம் கோத்து பேசாதீங்க, வேற ஒரு பொலிட்டீஷியன் மகனோட சேர்த்து பேசுங்க, நான் சும்மா வந்து படம் நடிச்சிட்டு போறேன், எல்லாத்துக்கும் நான் நடிகிற ஹீரோயின் எல்லாத்தோடய நான் கம்பேர் பண்ணி பேசிடுவீங்களா அப்படின்ற மாதிரி இவர் சொன்னாரு. ஆண்ட்ரியா அவர்களும் பெருந்தன்மையா ஆமான்ட்டாங்க. எட்டாவதாக கன்னட நடிகையான ஹர்ஷிகா பொனாச்சா இவங்களோடய சேர்த்து பேச வச்சாங்க. யாருங்க இவங்க, எந்த கன்னட படத்துலயும் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அப்போ நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து ஏதோ ஒரு மேட்டர்லன்ற பாருங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணியிருக்காங்க மலேசியால, அந்த சைமா ஈவெண்ட். அப்போ மீட் பண்ணும்போது ரெண்டு பேரும் நல்லா பேசியிருக்காங்க, நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ரூமர் வந்தது, அதாவது ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மாட்டிருக்கு, அதுல வந்து ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சு நின்று இருக்காங்க. யார் எங்க போனா என்ன பண்ணா என்ன பாஸ், எல்லாத்துக்கும் நம்ம சிம்புவா, அதாவது கவுண்ட் பண்ணி ஒரு காமெடியில சொல்லுவார் இல்லைங்களா, ஏயோ கொலை பண்ணுனா கொலைனா இது என்ன நேய விருப்பமா, தாம்பரத்துல இருக்கிற தர்மராஜுக்கு ஒரு கொலை, நுங்கம்பாக்கத்துல இருக்கிற நூர்ஜகானுக்கு ஒரு கொலை அப்படின்ற மாதிரி இவரை எது நடந்தாலும் இவரை கோத்து விட்டுறது. அதே மாதிரி ஹர்ஷிகா பொனாச்சா கேஸ்லயும் இவரை மாட்டி விட்டாங்க. அதுக்கு ஹர்ஷிகாவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறத நாங்க ரெண்டு பேரும் இல்ல ட்ரெஸ் பாத்தீங்களா வேற வேற, அப்புறம் எப்படி எங்களை கோத்து பேசுவீங்க, நாங்க ரெண்டு பேரும் we are just good friends அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குட் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சைமாவாரில் தான் மீட் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, எப்படின்னு தெரியல. இது வந்து கிசுகிசுவா இல்ல குழப்பமானு எனக்கே தெரியலங்க. ஆனா இந்த ஒரு விஷயமா அவரை பத்தி வெளில வந்தது சொல்லிவிட்டேன். ஒன்பதாவதா சொல்ல போறது இந்த ஹர்ஷிகா பொனாச்சாவோட ஃப்ரெண்டான சுபிக்ஷான்னு நினைக்கிறேன். அந்த சுபிக்ஷாவை கூட நம்ம கடுகு படத்துல பார்த்திருப்போம், பரத்துக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இவங்களோடையும் சேர்த்து கிசுகிசுப்பட்டார். கிசுகிசுப்பட்ட உடனே சுபிக்ஷாவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ அப்படிலாம் கோத்து பேசாதீங்க, நான்லாம் இந்த நம்பர் லிஸ்ட்ல எல்லாம் வரல, நானும் சிம்புவும் வந்து ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸு, அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பயங்கரமா மதிப்பு கொடுக்குறவரு, அதனால அவர் வந்து தப்பா பேசாதீங்க, இந்த நியூஸ் எல்லாமே ஃபால்ஸு, ஊத்தி மூடிடுங்க, என்னையும் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்து வச்சு
நம்பர் போட்டு என்ன விருப்பத்தாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சிம்பு வர்சஸ் சுபிக்ஷா இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆக போகுது, இவர் தான் வந்து லேட்டஸ்ட் லவ்வர் இப்படின்ற நியூஸும் வந்தது. இதையும் ஊத்தி மூடி விட்டார்கள். அடப்போங்க பஸ். கடைசியா 10ஆவதா இவரை யாரோட சேர்த்து வச்சு பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா நிதி அகர்வால்னு ஒரு சேட்டு பொண்ணு இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவர் கூட சேர்ந்து இவரோட கம்பேக் ஆத்மன் சிலம்பரசன் இவர் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு படம் நடிச்சார் இல்லைங்களா, நதி ஈஸ்வரன்ற ஒரு படம். அந்த படத்துல இவருக்கு ஜோடியா நடிச்சாங்க. அப்போ இவங்களை தான் இவர் கல்யாணம் பண்ணி போறாரு. கிசுவையும் தாண்டி கல்யாண லெவலுக்கு போயிடுச்சு. வீட்டுல பாத்துட்டாங்க இவங்க தாங்க சிம்பு அவர்கள் இவங்களை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறாங்கன்னு இவரோட நெருங்கிய நண்பரான மகத் ராகவேந்திராவை ஒரு சில பேட்டியில சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஓகே பா சிம்பு ஒரேடியா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறாரு போங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு நிதி வந்து ஒரு குண்டை போட்டாங்க. எங்க நாங்க 2 வருஷமா பழகிட்டு தான் இருக்கிறோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து KL ராகுல்ன்றவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறேன், கல்யாணம் பண்றேன்ற பாருங்க. அவரோட லிவின்ல இருந்தேன், இப்போ அவரோட பிரேக்கப் ஆயிடுச்சு, உடனே சிம்போட கோத்து விடாதீங்க, we are just friends அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதனால நிதி அகர்வாலையும் ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல. இப்ப யாரை தான் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சிம்புக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் அப்படின்ட்டு அவரோட நெருங்கிய சோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு தேடிட்டு இருக்காங்களாம். சோ நண்பர்களே, இப்போதைக்கு ஒரு 10 கான்ட்ரோவர்சியை தான் நான் பேசியிருக்கிறேன் சிம்பு அவர்களை பத்தி. இன்னும் நிறைய கான்ட்ரோவர்சி எல்லாம் இருக்கு. அது எல்லாமே ரூமராவே போயிடுச்சு. இந்த லிஸ்ட்ல எதுக்கு கொண்டு வரணும்னு விட்டுட்டேன். இது இல்லாம வேற ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி சிம்பு அவர்களை பத்தி தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். மற்றும் இதை பார்த்ததே வேஸ்ட், இதனால உலகத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? சினிமா நியூஸை தான் தெரிஞ்சுக்கலாம், சினிமாவை பத்தி தான் பேச முடியும். வேற நான் உலக தமிழ் மாநாட்டை பத்தியா பேச போறேன் நண்பர்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.